தமிழக மக்களுக்கு வணக்கம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு வீடியோ. இதை பேசி தான் ஆகணும். ஏன்னா நிறைய மீடியாக்கள் இது தொடர்பாக பேசவே மாட்டேங்கிறாங்க. சவுக்கு மாதிரியான ஒரு சில நபர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏனோ தெரியல, அவங்களும் கூட இது தொடர்பாக பேசுகிறதையே விட்டுட்டாங்களா இல்லை அச்சப்படுறாங்களா அப்படிங்கிறது நிச்சயமாகவே தெரியல. தமிழ்நாட்டோட நிலைமை அப்படிங்கிறது பயமாக இருக்குது. வாழவே தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக, ஒரு மண்ணாக இந்த தமிழ் மண் மாறிடுமோ அப்படிங்கிற அச்சம் அப்படிங்கிறது இருக்குது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருட்கள், ரொம்ப கொடூரத்தோட உச்சம். கள்ளழகர் திருவிழா அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு பிரசித்தி பெற்ற திருவிழா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த கள்ளழகர் திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போதையில் கத்தியால் குத்திக்கிறானுங்க. என்ன போதை அப்படிங்கிறதும் தெரியல. ஏன்னா இவனுங்களை பிடிச்சி செக் பண்ணால் கூட, இப்போ டாஸ்மார்க் சரக்கு, செந்தில் பாலாஜி சரக்கை போட்டிருந்தானுங்கன்னா கூட அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வந்துடும். இவனுங்க எல்லாமே கஞ்சா அடிக்கிறானுங்களா இல்லை அதை தாண்டி ஏதாவது இந்த மாதிரி மெத்து கேட்டமைன்னு என்ன கன்றாவிய ஊத்துறானுங்களோ இல்லை மெல்றானுங்களோ இல்லை குடிக்கிறானுங்களோ இல்லை இன்ஜெக்ட் பண்ணிக்கிறானுங்களோ தெரியல. ஆனால் இவங்களோட புத்தி எல்லாமே ரொம்ப கொடூரமாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. மதுரையில் ஒரு 5 இளைஞர்கள் ரோட்டில் அலப்பறை பண்ணிக்கிட்டு இரவு நேரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த வழியாக போன ஒரு இருசக்கர வாகனத்தில் போன ஒரு பொதுஜனம், ஒரு தனி மனிதனை சம்மந்தமே இல்லாமல் வழிமறித்து கண்ணாபனான்னு அடிக்கிறானுங்க. என்ன மாதிரியான போதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் ஃபுல்லாக போதையை போட்டுக்கிட்டு ஒரு பஸ் கண்டக்டர், அரசு பஸ் கண்டக்டரை இறக்கி விட்டு சக்கையாக அடிக்கிறானுங்க. இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பத்தோட பிள்ளை குட்டிகளோட ஒரு பொது மனிதன் எப்படி வீதியில் நடமாட முடியும்? எந்த நேரத்தில் அனாவசியமாக பைக்கில் போயிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் கல்லை விடுவானோ, கட்டையை எடுத்து கொண்டு அடிப்பானோ, திடீர்னு 10 பேர் சுற்றி நின்றுட்டு அடிப்பானோ தெரியல. என்ன காரணம்னா இவங்களுக்கு எந்த விதமான முன்விரோதமோ காரண காரியம் எதுவுமே தேவையில்லை. போதை தலைக்கேறிடுச்சு, தான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு அந்த குரூர புத்தி வந்துடுது. யாரையாவது போய் அடிக்கணும், யாரையாவது போய் வம்பு வளர்க்கணும், இந்த மனநிலையிலே இளைஞர்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கைகட்டி வேடிக்கை பார்க்குது அரசாங்கம். இப்படி ஒரு காட்டாட்சி நடத்துகிற ஒரு அரசாங்கத்தை நான் என்னோட வயசுக்கு பார்த்ததே கிடையாது. அந்த கண்டக்டரை தாக்கிட இளைஞர்கள் கைது, அவ்வளோதான் செய்தி வரும். அவன் 10 நாளில் பெயிலில் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவான், கேஸ் நடத்திக்குவான், பிரச்சனை முடிஞ்சிடும். இதோட மீடியாக்காரர்களும் அடுத்த செய்தியை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. சரி, அவனுங்களை பிடிச்சோம், என்னடா நீங்கள் சாப்பிட்டீங்க, எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்கள்ட்ட விசாரணை நடத்தி அவன் எங்கே வாங்கினானோ அவனை தூக்க முடியுமா முடியாதா? அவனை தூக்குனா அவனுக்கு சப்ளை பண்ணால், இப்படி சங்கிலி தொடராக அப்படியே விசாரிச்சுக்கிட்டே போனாலே இதோட மூளை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அழிச்சிட முடியும். ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஆனால் இதை செய்யறதே கிடையாது. எவனோ 4 பேர் சிக்கிட்டான், அவனை தூக்கிட்டு போய் வச்சு நம்ம அடித்து ஸ்டேஷனில் வச்சு பெயிலில் வர முடியாத செக்ஷன்லாம் போட்டு ரிமாண்ட் பண்ணுறோம். அதோட கடமை முடிஞ்சிருச்சு. ஆனால் இதே மாதிரி 4 பேர் ஊருக்கு இருக்கிறானுங்க. அவனுங்களெல்லாம் எப்போ பிடிக்க போகிறோம்? இவனுங்களை வாழ்க்கையை கெடுத்து குட்டி சேவராக்கிறவனுங்களை எப்போ பிடிக்க போகிறோம்? இதுக்கான தீர்வு அப்படிங்கிறது எப்போ கிடைக்க போகுது அப்படின்னா இல்லை. மாறா காவல்துறையினர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் சில முக்கியமான துறைகள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஹான்ஸ் பாக்கெட்டுன்னு விற்பாங்க பார்த்தீங்களா, இப்போ அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனாலும் சில கடைகளில் மறைமுகமாக இன்னமும் கிடைக்குது. அந்தந்த கடைகளுக்கு போய் அந்த ஹான்ஸ் பாக்கெட்டை பிடிச்சி அந்த ஹான்ஸ் விற்பனை செய்கிற பொட்டி கடைக்காரனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறது, இது தமிழகம் முழுக்க நடக்குது. ஆனால் மறுபக்கம் கஞ்சா, மட்டை, மசுருன்னு எல்லாமே சரமாரியாக புழங்குது. எவனும் பெருசாக முதலைகள் பிடிப்பட்ட மாதிரியே தெரியல. ஒரு பொட்டி கடையில் ஆன்ஸ் கிடைக்குதுன்னா எவன்டா வாங்கினேன்னா அவன் ஒரு ஹோல்சேலரை காட்ட போகிறான். அந்த ஹோல்சேலரை பிடிச்சி உனக்கு எப்படா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா இன்னொருத்தனை காட்ட போகிறான். ஈஸியாக முடிஞ்சு போச்சு, இவ்வளோதானே விஷயம். ஆனால் இங்கே இளிச்சவாயன் சில்லற பெட்டி கடை வச்சுருக்கிற பெட்டி கடைக்காரன் தான். அவனை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுறதோட கடமை முடிஞ்சிட்டதா இவங்க போயிடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலகட்டத்தில் ஒரு கல்யாணம், சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்கும். நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 20 வருடங்களுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு திருமண வீடு இல்லை ஒரு துக்க வீடு அப்படின்னாலும் கூட வரக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நாற்காலி போட்டு வச்சுருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க. நடுவில் ஒரு மேசையில் ஒரு தட்டு நிறையா வெத்தலை வச்சு ஒரு பாக்கு, சீவல், சுண்ணாம்பு இதான் வச்சுருப்பாங்க. அதையே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் தான் போடுவாங்க. அது கிராம பகுதியிலேருந்து வந்தவங்க வெற்றிலை பழக்கத்துக்கு தொடர்ந்து இருந்திருப்பாங்க, அவங்க வெத்தலை போடுவாங்க. அதில் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்து சின்ன குழந்தைகள், நான் சின்ன குழந்தையாக இருக்கிற வயசுலன்னு கூட வச்சிங்களேன், போய் அந்த வெத்தலை காம்பை எடுத்து சாப்பிட போனோம் அப்படின்னு வச்சிங்களேன், வெத்தலைலாம் சின்ன பிள்ளைங்க சாப்பிடக்கூடாது, கோழி முட்டும் அப்படிம்பாங்க கிராமத்தில்.
அந்த பழக்கத்துக்கு கூட பிள்ளைகள் அடிமையாயிடக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு அற்புதமான இனம் நம்மளோட தமிழினம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னா, நீங்கள் கிராமப்புறங்களில் பார்த்தாலே தெரியும், பச்சை பசேல்னு இருக்கிற வயலுக்கு நடுவில் 10-20 பாட்டில் உடஞ்சி கிடக்கு. கிராமப்புறத்தில் ஃபுல்லாக சரக்கை போட்டுட்டு அங்கங்கே வீசி எறிஞ்சிட்டு போகிறானுங்க. வயலில் விவசாயி செருப்பு போட்டுக்கிட்டு இறங்கவே மாட்டான். அவன் இன்றைக்கி வயலில் செருப்பு போடாமல் இறங்கினான்னா ஃபுல்லாக அவன் கால் கிழிச்சி எறியப்படும். அந்தளவுக்கு பாட்டில் புழக்கம், பிளாஸ்டிக் டம்ளர் புழக்கம் அப்படிங்கிறது வயல்வெளி பூரா நாசமாயிடுச்சு. இப்படி இருக்கிற சூழலில் இப்போ புதுவிதமான பீர் வகைகளை அறிமுகம் செய்கிறாங்களாம், கோதுமை பீர் வகைகளாம். உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஆள்றவங்களுக்கு அறிவு இருக்கா, சோத்தில் உப்பு தான் போட்டு திங்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அது என்ன கோதுமை பீர் வகைகள் அறிமுகம்? இதுதான் நீங்கள் இந்தியாவை காப்பாற்றுற லட்சணமா? இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுகிறீங்கல்ல, என்னத்தை அப்படி இந்தியாவை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னா, கோதுமை விவசாயிகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிடுவாங்க. இந்த கோதுமை பீர் அப்படிங்கிறது விற்கிறதால வடநாட்டில் கோதுமை விவசாயம் பண்ணுறவன் பூரா இனிமேல் தமிழ்நாடு அரசு கோதுமையை கொள்முதல் பண்ணியா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகளுக்காக கோதுமை கொள்முதல் செய்யப்பட்டுரும், பிரச்சனை இல்லை. இனிமேல் கோதுமை பீர் தான் ஜாலியாக இருப்பாங்க. அப்போ கோதுமை விவசாயம் வளர இந்தியாவே வளர்ந்துடும். அதான் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறார் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ சரி அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் தொலைஞ்சிட்டிங்க, இந்த பாவப்பட்ட தமிழ்நாட்டு விவசாயிங்க பொழைச்சிட்டு போட்டுமே, அரிசியிலையாவது என்ன கரும்பத்தையாவது கலந்து இப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணி ஒரு புது ப்ராடக்ட் தயாரித்து விற்று தொலைங்களேன். அது கூட நீங்கள் வடநாட்டுக்காரனுக்கு தான் வெண்சாமரம் வீசணுமா, இல்லை தமிழ்நாட்டுக்காரன் உழைச்சி அவன் குடிச்சு வீணாக போய் அந்த காசு வடநாட்டு கோதுமை விவசாயிக்கு போய் சேரணுமா? இதெல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சோமா தெரியல. இது இப்படி போயிட்டுருக்கு. மறுபக்கம் கட்டுக்கடங்காத கஞ்சா கண்மூடித்தனமாக தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னும் இதை டீப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கஞ்சா அடிக்கிறவன் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருப்பான் அமைதியாக, அப்படியே சிரிச்சுக்கிட்டு ஊதிக்கிட்டு தன்னை மறந்து அப்படியே கண்ணு சொக்கி அப்படியே உட்காந்துருப்பான், நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த கஞ்சா அடிக்கிறவனுக்கு இந்த மாதிரி ரோட்டில் போய் வீரியம் வர்றது, கண்ணாப்புண்ணான்னு ஓடுறது, சைக்கோத்தனமாக நடந்துக்கிறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சு பெருமளவு நாம் பார்க்கல. இப்போ அதுலேயே அதிகபட்சமாக ஏதோ செய்கிறானுங்க போல இருக்குது. என்ன கருமத்தை கலக்கிறானுங்க அப்படின்னே தெரியல. கண்ணா பொண்ணான்னு கஞ்சா அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்குது. இப்போ டாஸ்மார்க் சரக்கு எவ்வளோ சர்வசாதாரணமாக கிடைக்குதோ அதே மாதிரி கஞ்சா அப்படிங்கிறதும் எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு போல இருக்குது. சென்னையில் ஒரு தொகுதி நிலவரம் குறித்து தேர்தலுக்காக ஒரு முக்கிய சேனல் கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அதில் பேசுகிற பெண்கள் எல்லாமே சின்ன பையலுக கஞ்சாவை போட்டுட்டு பொம்பளைங்களை செயினை பிடிச்சி இழுக்கிறானுங்க, கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, புடையை பிடிச்சி இழுக்கிறானுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ உண்மையிலேயே நாம் எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிற அச்சம் இருக்கா இல்லையா? தமிழ்நாடு வாழ தகுதி இல்லாத ஒரு மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. முழுக்க இதுக்கு காரணம் திமுகவோட கையாலாகத்தனம் அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுது. இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கு யார் தான் கடிவாளம் போட போகிறது அப்படிங்கிறது தெரியல. இதில் நம்ம ஜாபர் சாதிக்க பெரிய அவர் தான் வந்து கிங் பின் அப்படின்னு சொன்னாங்க, அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஜாபர் சாதிக்கு மாதிரி இன்னும் எத்தனை கிங் பின் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்களோ தெரியல. அவன் இந்த மெத்த வித்தான், அவன் போய் இப்போ மாட்டிக்கிட்டு சிக்கி சிணறிக்கிட்டு இருக்கான். அமீர் மாதிரியான நபர்கள்லாம் அப்படியே மக்கள் போராளின்னு பட்டம் போட்டுக்கிட்டு அரசியல்வாதிகளை இழிவு பேசுகிற மாதிரி இவனுங்கெல்லாம் சமூகத்துக்கு கருத்து கூந்தலை தூக்கிட்டு வந்துடுறானுங்க. போதை மருந்து விற்கிற நாய் கூட உங்களுக்கு கூட்டணி மசூர் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட வாழ்க்கையை கெடுத்து குட்டி சிவராக்கின மக்கள் போராளியாக அமீர். கெட்ட வார்த்தை தான் வாயில் வருது. இது என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. டீட்டெயில்டாக ஒவ்வொன்றையும் வீடியோ ஆதாரத்தோடு உங்ககிட்ட கொண்டு வரேன். இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நம்மளோட இன்ஃபோ பாலிடிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.